Local Government Elections Sri Lanka 2025. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஊடாக ஸ்டைன் ஸ்டுடியோஸில் இருந்து உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முடிவுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவுகளை சொல்ல முடியாது, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவாக ஆராயலாம். அதே போல மதி 339 உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த என்ன தெரியாது உங்களுக்கு? வணக்கம் ஜெஃப்ரி. அவர்தான் வணக்கம். இவர்தான் அவர். சரி சரி, அந்த கள்ள பிரட்டினவர் தானே இவரு. இந்த கள்ள பிரட்டின கதை பேச வேணாம். அது நான் செஞ்ச ஒரு வேலை தானே. என்ன பத்தி கேட்டா வடகுக்கு தெரியும், மலையகத்துக்கு தெரியும், கிழக்கு எல்லாருக்கும் தெரியும். கள்ள பிரட்டது ஒரு சின்ன விஷயம் மட்டும் தானே, அதை பத்தி பேச வேணாம். ஐயா, அந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து போட்டி போட்டீங்க. எலெக்ஷன்ல போட்டி போடாம இங்க வருவோமா? இப்ப 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 நீங்க என்னத்துக்கு இங்க வரல? இப்படிதானே நீங்க காலையில இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் முதல்ல தேர்தல் முடிவை சொல்லுவீங்க. வீட்டுல இருக்கதை விட இங்க வந்து பார்த்தா முன்கூட்டி இங்க வந்திருக்கிறேன். வீட்டுல இருந்து உங்களை பார்க்க தான் சொன்னேன், உங்களை இங்க வர சொல்லல. இல்ல அப்படி இல்லையே ஜெஃப்ரி. காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். காலைல 6:30 மணிக்கெல்லாம் தொடங்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு கண்டு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். சரி, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல வின் பண்ணா என்ன செய்ய போறீங்க மக்களுக்காக? உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வின் பண்ணா என்ன செய்ய போறேன்டா உங்களுக்கு தெரியும். 6 மாசத்துல பாராளுமன்றத்தை பிடிக்கிறோம். அடுத்து ஜனாதிபதி. அதான் அன்னைக்கு கண்டமே இடைநடுவுல விட்டுட்டு போனது கள்ள பெரட்டி. அப்படிதானே சில அப்படிதான் அப்படி இப்படி ஆகும் தானே. அது ஒரு சின்ன விஷயம், மக்கள் தான் மறந்துட்டாங்க. வெறுமனே வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து யாராவது வெற்றி பெறுவாங்களா இருந்தா அவங்க வந்து வாய்க்கால செய்வாங்க. அப்புறம் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீதி சம்பந்தமான ஒரு முடிவை செய்வாங்க. அப்புறம் வந்து அந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் இப்படியான வேலைகள் செய்வாங்க. அப்ப நீங்க ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்றீங்க, எந்த அளவுல சாத்தியம்? அப்படிதானே கோகுல். ஒரு பெருசா யோசிச்சாதான் சின்னதை ஏதாவது செய்யலாம். ஏற்கனவே நாங்க செஞ்ச வேலையை தெரியும் தானே உங்களுக்கு. கொட்டக்கலையில போய் பாருங்க, தலைவகலையில பாருங்க, எங்க வேணாலும் போய் பாருங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லா இடமும் நாங்க செஞ்ச வேலை தானே இருக்குது. அதனால எல்லாருமே ஓட்டு போட நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. சரி, ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மக்களுடைய பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொள்ள அடிக்கிற கதை பேசாதீங்க. சின்ன அமௌண்ட் 5000 10,000 அதான் எடுத்துருக்கோம். அதனாலதான் அந்த செயின் எல்லாம் இப்படி போட்டுறீங்க பெருசா. 5000 இதெல்லாம் பரம்பரையா கிடைச்சது. அந்த 5000 10,000 எடுத்துட்டு போயிட்டு நான் வீடு கட்டவோ இல்லாட்டி வீட்டுல இருக்க மனுஷிக்கு கொடுக்கவோ பிள்ளைங்களுக்கு ஒண்ணு செய்யல. 5000 10,000 வச்சு என்ன செஞ்சிருக்கேன்? ஒவ்வொரு நாளும் வருவாங்க. கல்யாண வீடு இருக்கு, பிறந்தநாள் வீடு இருக்கு, செத்த வீடு இருக்கு. இதுக்குள்ள என்ன காசு கொடுக்கறது? மக்களோட காசு மக்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்ப கொமிஸ் அடிச்சு அந்த காசை மக்களுக்கு கொடுக்குறீங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க? கொமிஸ்னு சொல்லாங்க, மக்களோட காசை எடுத்து மக்களுக்கே கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்ப மக்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த முறை வரவேற்பு இருக்கா? அப்படிதானே எல்லா பக்கமும் இருக்கு. நாணயத்துல 2 பக்கம் மாறி எங்களை விரும்புற ஆக்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க பயமெல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கு இரவாகும் போது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். பாப்பா மக்கள் நிராகரிக்கிறாங்களா, உங்களை ஏற்றுக்கொள்றாங்க? அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப வந்திருக்க தேர்தல் முடிவுல விளங்குது. அது சரி. அதுதான் எங்களோட பக்கமும் ஆட்கள் இருக்காங்க. நிச்சயம் நாங்க செஞ்ச வேலைக்கு இன்றைக்கு ஆட்கள் பார்த்து எங்களுக்கு கோகுல் இந்த நிகழ்ச்சியை நாங்க முன்னெடுத்துட்டு போகணும். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு போது அந்த இடத்துல கிளம்புங்க முதல்ல. அப்படிதானே இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான இது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு போதான் வந்திருக்கிறேன். நாங்க வந்து உங்களை அழைக்கல, நீங்களா தான் அந்த தட்டி. அரசியல் தெரியும் தானே, நீங்க கொடுக்காட்டி நாங்க தட்டி பறிச்சிருவோம். நாங்க இவ்வளவு பேருக்கு செஞ்சுதான் இங்க வந்திருக்கிறோம். அதான் எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு தயவு செஞ்சு இந்த இடத்துல போங்க. நிகழ்ச்சியை நாங்க மக்களுக்காக நாங்க வழங்குறோம், உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யல. திரும்ப நான் சொல்றேன், இங்க வந்து ஒரு அசம்பாவிதம் செய்யறதுக்கு வரல. எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு போதான் வந்திருக்கிறேன். பாப்போம், நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அழைக்காத விருந்தாளியா வந்து போயிருக்கு. அதுதான் அரசியல்னா அப்படிதான், முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் பாக்காதீங்க. திரும்ப நான் வருவேன். இப்படியும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். சரி, நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் இதற்கான பதிலை கூறும் என்று சொல்லி